நீங்கள் பார்க்குற காட்சி மாஸ்கோவில் அந்த தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் நடந்த நிகழ்வு. இதில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து 100 நபர்களை காப்பாற்றிருக்கான். உடனடியாக எச்சரிக்கை செய்து. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, இன்னைக்கு உலகத்தில் 2 போர்கள் என்பது தீர்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு போர் போயிட்டு இருக்குது, மறுபக்கம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில் போர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 போரும் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியையும் மற்றும் பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் தங்களது செல்வாக்கையும் தங்களது ஆதரவையும் தொடர்ந்து ரஷ்யா கொடுத்து கொண்டிருந்த வேளையில, மறுபக்கம் உக்ரைனுடைய இந்த தாக்குதல் என்பதையும் எதிர்கொண்டிருந்த வேளையில இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சில நபர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக், இது ஆஷிக் டுடே. நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 5 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டு கணக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 2 போர்களுக்குமான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர் என்பது தேவையே கிடையாது அப்படின்னு தான் பார்க்கிறோம். பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் பலஸ்தீன் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். உக்ரைன் ரஷ்யா போரில் இவ்வளவு நாள் பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் டக்கர் கிளாசன் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் எடுத்த அந்த பேட்டிக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்ன, ரஷ்ய தலைவர் புட்டின் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த பார்வையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரஷ்யா ஒரு காலம் இந்த போரை நீட்டிக்க விரும்பலை. ரஷ்யா விரும்புவது எல்லாமே ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் இந்த போரை நிறுத்த முடியும். எப்படின்னா, அமெரிக்காவுடைய இராணுவ உதவி உடனடியாக இந்த உக்ரைன் நிராகரித்து விட்டால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் என்பது கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு தான் வந்து ரஷ்ய தலைவர் புட்டினுடைய பார்வையாக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பல்வேறு முறைகளில் ரஷ்ய தலைவர் புட்டின் இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சி தான் ஈடுபடுறாரு. உக்ரைன் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று புவிசார் அரசியலில் பல்வேறு விஷயங்களையும் வரலாற்று ரீதியாக வந்து இந்த டக்கர் கால்சனுடைய பேட்டியில் முன் வச்சார். ஸோ இவ்வளவு நிதானமாக இருந்த புட்டின் அவர்கள் இன்னைக்கு சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறார். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து பதவி ஏற்கிறார், மீண்டும் வந்து அதிபர் பதவி ஏற்கிறாரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் புட்டின் அவர்கள் ரஷ்யாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு அற்புதமான ஆட்சி, எந்தவித தடங்களும் இல்லாமல் பல்வேறு முன்னேற்ற அடிப்படையில் ரஷ்ய மக்களை அரவணைத்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் பதவியேற்கக்கூடிய சமயத்தில் மத்திய கிழக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், இன்னும் மேற்குலகில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கூட இவருக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. ஆனால் அமெரிக்க வருடிகள் எல்லாமே இவர் வந்து ஊழல் செஞ்சு சில விஷயங்களை ஏமாற்றி தான் இந்த அதிபர் பதவிக்கு வந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டியை முன்வைத்தாங்க. ஸோ மீண்டும் இந்த உக்ரைன் போரை குறித்து பேசக்கூடிய சமயத்தில் தான் ரஷ்ய தலைவர் சொன்னார், அமெரிக்கா மேற்குலகம் இந்த ரஷ்யாவுக்கு இராணுவ உதவியை நிறுத்திவிட்டால் இந்த போர் நின்று விடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் மேற்குலகம் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, உக்ரைனுக்கு இராணுவ உதவியை செஞ்சுட்டே இருந்துச்சு. சமீபமாக ஜெர்மனி உடனடியாக நாங்கள் 2000 படையை வந்து உக்ரைன் படையோடு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார். ஜெலன்ஸ்கி கூட ஒரு காலம் இந்த போர்லேருந்து நாங்கள் பின்னடைய மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காரு. காரணம், வெறும் உக்ரைன் மட்டும் இந்த போர் எடுத்துருந்துச்சுன்னா என்றைக்குமே விழுந்திருக்கும். ஏன்னா உக்ரைனோடு மேற்குலகம் சேர்ந்தனால தான் இன்னைக்கு இந்த போர் பெரிய அளவு விரிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இஸ்ரேல் மட்டும் அந்த போர் எடுத்துருந்துச்சுன்னா ஹமாஸ் என்னைக்கோ தோத்துட்டு ஓடி இருக்கும். இஸ்ரேலோடு மேற்குலகம் கைகோர்த்து இந்த இனப்படுகொலை ஈடுபடுறதுனால தான் இன்னைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 5 மாதத்தை கடந்து கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த வேளையில தான் நேற்றைய தினம் ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோ இருக்குல்ல, இந்த இடத்துல சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஹமாஸ் மற்றும் ரெசிஸ்டன்ட் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வச்சு பல்வேறு விஷயங்களை பேசி புட்டின் அவர்கள் சில ஐடியாவை கூட கொடுத்தாரு. இடையில வந்து நீங்கள் வந்து மேற்கு கரையும் காசாவை இணைக்கக்கூடிய வேலையை செய்யுங்க, இந்த போர் எப்படி நீங்கள் முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும், பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக என்னால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொன்னார். ரஷ்ய தலைவர் புட்டின் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான டன் கணக்கான உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்களை காசாவில் கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த அளவுக்கு உலகத்துக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட எதர்ச்சையாக கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மையான செய்தி. ஸோ அந்த அளவு வந்து ஒரு நல்ல மனிதராக இன்னைக்கு எல்லாரும் நேசிக்கக்கூடிய மனிதனாக புட்டின் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ புட்டினை இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நேற்றைய தினம் இந்த மாஸ்கோவில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றுச்சு. இதில் கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான வெகுஜன மக்கள் எல்லாமே இறந்துருக்கிறாங்க. ஸோ உடனடியாக ரஷ்ய தலைவர் புட்டின் கோவப்பட்டார். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நீங்கள் மாஸ்கோவை நோக்கி குறி வச்சீங்கன்னா, இது உக்ரைனை நோக்கி சொல்கிறாரு, மாஸ்கோவை நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்கள் எங்கள் கையில் இருக்கக்கூடிய நியூக்ளியரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம், இது மிகப்பெரிய 3ஆம் உலக போருக்கு வித்திட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கூட விட்டார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த மாஸ்கோ நகரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 40 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. உடனடியான விசாரணையில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 தீவிரவாதிகள் மற்றும் சில நபர்கள் உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது யார் செஞ்சது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் ISIS என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு, அமெரிக்காவில் வளர்த்தப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கிச்சு இந்த விஷயத்தை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ISIS யார் பயன்படுத்தினா அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ரஷ்ய தலைவர் புட்டின் சொல்றாரு, ஒருவேளை இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இந்த மாஸ்கோவில் நடந்த இனப்படுகொலை, இந்த படுகொலையில் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தலைவர்கள் எல்லாமே கொல்லப்படுவார்கள் என்ற அறிவிப்பை இன்னைக்கு புட்டின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அளவு கடுமையான கோபம். ஹமாஸ் தரப்புலேருந்து
கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது. மாஸ்கோவுடைய நிகழ்வு தீவிரவாத நிகழ்வு கண்டிக்கத்தக்கதுன்னு சீனா ஒரு பக்கம் கண்டிக்குது, பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் கண்டிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில் தான் மீண்டும் ஒரு காணொலி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு. என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சுடைய நீட்சியான அந்த காணொலி கிடைச்சிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஒபாமா வந்து ISIS அமைப்பின் நிறுவனர், ஹிலாரி கிளின்டன் அவருடைய துணை நிறுவனராக இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ISIS உருவாக்கி இருக்காங்க. ஸோ ஹிலாரி கிளின்டன் ஆகட்டும், அதே மாதிரி ஒபாமாவாகட்டும், இந்த 2 நபர்களும் சேர்ந்து தான் ISIS உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு போறாரு. ஸோ இந்த பதிவுக்கு அப்புறம் தான் இந்த ஒபாமா பேசின, அதாவது ISISக்கு நிதி ஒதுக்கி ISISஐ நாங்கள் பயிற்சி கொடுக்கின்றோம், அதற்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் சொல்லக்கூடிய அந்த காணொலி என்பது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு. So with the additional steps I ordered last month, we're speeding up training of ISIL forces, including volunteers from Sunni tribes in Anbar province. We're speeding up training of ISIL forces, including volunteers from Sunni tribes in Anbar province. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். இதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் ISISஐ உருவாக்கி இருக்கு. ISISஐ உருவாக்குனதுடைய நோக்கமே என்னன்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளோடு போர் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட போர் என்றால் புனித போர் என்ற அடிப்படையில் ஈராக் சிரியாவை ஒன்றிணைச்சு இஸ்லாமிய நாடாக மாத்திரங்கிற பேரில் ஒரு டிவைட் அண்ட் ரோல், பிரித்தாளும் கொள்கையின் அடிப்படையில் இந்த தீவிரவாத செயலை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு தான் ISISஐ தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் உருவாக்குச்சு. ஸோ இந்த ISIS இன்னைக்கு எங்கெங்க பயன்பட்டு இருக்காங்கன்னா, யமன் பகுதியில் பயன்பட்டு இருக்கிறாங்க. தற்கொலை படை தாக்குதலாக நிகழ்த்தினாங்க. அதை யமன் படையில் கூடிய ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் அடிச்சு விரட்டிட்டாங்க. ஈரான்லேருந்து அடிச்சு விரட்டிட்டாங்க. அதே மாதிரி சிரியா பகுதியிலிருந்து, துருக்கி பகுதியிலிருந்து இவர்கள் எல்லாமே களையெடுக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்னா ISIS தனியாக செயல்படுவது கிடையாது, மொசாதோடு சேர்ந்து தான் செயல்படுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ISIS இந்த தீவிரவாத அமைப்பை தான் இன்னைக்கு மாஸ்கோவுடைய தாக்குதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த உக்ரைனுக்கு உதவியாக பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு அழுத்தம் திருத்தமான குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் இனி அடுத்த கட்ட தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஏற்படும். நாங்கள் போரை அறிவிக்கின்றோம் என்ற அடிப்படையில் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு இந்த போரை அறிவிக்கக்கூடிய சூழலை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்றாரு, நிச்சயமாக உங்க நாட்டை நாங்கள் அடிக்கணும். நிச்சயமாக புட்டின் அவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். புட்டின் அவர் நாட்டு மேல அவரே சில ஆட்களை செட் பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இன்னைக்கு ஒரு டிராமா ஆடிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு செய்தியை கூட இன்னைக்கு வந்து உக்ரைன் தலைவர் ஜெலஸ்கி அவர்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் உக்ரைன் தலைவர் ஜெலஸ்கி பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் கூட போய் ஆதரவு கேட்டார். இடையே சவுதி அரேபியா போனாரு, கத்தார் போனார், UAE போனார். இங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறதா மீட்டிங், பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து எங்கள் நாட்டில் கூடிய பிரச்சனை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பேசியிருக்காரு. அதற்கு முன்னாடி ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து பல மாதங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக சவுதி அரேபியா ரியாத்துக்கு போய் சல்மானை சந்தித்து சில விஷயங்களை எல்லாம் பேசினார். அவர் பேசின விஷயம் வந்து ரஷ்யா மற்றும் உக்ரைனான பிரச்சனைக்கான அந்த செய்திகள் கிடையாது. அவர் அதிகமாக பேசினது எல்லாமே ஒபேக், எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கூட்டமைப்புடைய தலைமையாக வந்து சவுதி அரேபியா இருக்கிறனால அது சம்மந்தமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ அந்தளவு அவர் போயிட்டு வரும்போது கூட ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா, வான்வழி அவர் போயிட்டு இருக்காரு, கீழே தரைமார்க்கமாக கடல் வழியாக மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துச்சு. அந்தளவு ஈரானுக்கும் இந்த ரஷ்யாவுக்குமான தொடர்பு என்பது மிக மிக நெருக்கமானது, எல்லா விதத்திலும், தொழில்நுட்ப விதத்திலும், பொருளாதார அடிப்படையும். அதனால ஈரானும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, மிகப்பெரிய அளவில் இந்த மாஸ்கோவில் நடந்த நிகழ்வை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. நீ அடுத்த கட்ட தாக்குதல் ரஷ்யா எப்படி நடத்த போகுது, ரஷ்யாவுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இந்த ISIS எப்படி ஹேண்டில் பண்ண போகுது. ISIS ஆல்ரெடி ஈரான் இருக்கக்கூடிய IRGC ராணுவம் பல விதத்தில் வேட்டையாடிச்சு. சமீபமாக IRGC ஈரானுடைய பாலைவன பகுதிகள், மேற்கு பகுதிகளில் வந்து ISIS தீவிரவாதிகள் ஒளிந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரோனை வச்சு சில தாக்குதல் நடத்தி பல நபர்களை கொண்டுருச்சு. அதே மாதிரி ஈராக் பகுதியிலையும் அப்படி செஞ்சிருக்குது. ஈராக் வந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய குகைகளில் இருக்கக்கூடிய அந்த ISIS தீவிரவாதிகள் மேலே அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகளாக இருக்கக்கூடிய கதபிஸ் ஹிஸ்புல்லாவை பயன்படுத்தி சில தாக்குதலை ஏற்படுத்தி அவருடைய மறைவிடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிச்சு. ஸோ ISIS யார் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. முன்னாடி தான் ISIS அப்படின்னாலே முழுக்க ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் அடிப்படையில் அந்த ISIS வச்சு உலகம் முழுக்க இஸ்லாமோபியா, இஸ்லாமிய விருப்பத்தன்மை என்பது பரப்பப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ISIS யாரு, ஹமாஸ் யாருன்னு இன்னைக்கு எல்லா மக்களும் புரிஞ்சுட்டாங்க. ஹமாஸ் ஒரு போராளி குழு, ISIS ஒரு தீவிரவாத குழு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கோட்டு போட்ட தீவிரவாதிகள் தான் மேற்குலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். வெறும் சாதாரண ஆடைகளை உணிந்து கொண்டு, ஒரு மீனவ ஆடையை உடுத்தி கொண்டு கையில் கூடிய துப்பாக்கி எடுத்துக்கூடிய யமன் ஹூதிகள் போராளிகள், அவர்கள் தான் இன்னைக்கு தீவிரவாதியை சித்தரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் ரஷ்யாவில் போயிட்டு இருக்கு. மறுபக்கம் புட்டின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல் வந்து இன்னைக்கு பல்வேறு மனிதர்களால் பாராட்டப்படுது. அவர் வந்த பின்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு, முன்னாடி சொன்ன விஷயத்தை மீண்டும் முன்மொழிகிறாரு. நாங்கள் ஓரினை சேர்க்கையாளர்களை கண்டிக்கின்றோம், எங்கள் குழந்தைகளை எங்களை நாட்டில் வந்து ஓரினை சேர்க்கையாளர் அவர்களை நெருங்காதீர்கள் என்ற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். மீண்டும் தொடர்ந்து இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் LGBTQ என்று சொல்லக்கூடிய வகுப்பை சார்ந்தவர்களை
புறக்கணிக்கணும், அவர்களை வந்து இங்கே விடக்கூடாது, அது ஒரு மனநோய், அது சரி பண்ண முடியும், ஆனால் சமூகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாரு. மேற்குலகம் தான் இதை பரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சார். சமீபமாக ரஷ்யாவில் இன்னைக்கு வந்து LGBTQ வகுப்பை சார்ந்த அமைப்பை சார்ந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அது எந்த கோணத்தில் பயணித்தாலும் சரி, யார் ஆதரவு பெற்றிருந்தாலும் சரி, அந்த அமைப்பு ரஷ்யாவில் தடை செய்யப்படும், அது ஒரு தீவிரவாத அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டு களையப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் பேசியிருக்கிறார். அப்போ நிச்சயமாக LGBTQ என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வர முடியுது. அழகாக கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அவங்கள புரிய வைக்க முடியும், சமூக யதார்த்தம் இதுதான்ப்பா, நீ அதுலேருந்து விலகி போகாதப்பான்னு சொல்லிட்டு அவங்க மாற்ற முடியும். ஆனால் ஏனோ அந்த அந்த வகுப்பை சார்ந்தவர்களை ஊக்குவித்து அவர்கள் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை பெறக்கூடிய விஷயத்தில் தான் இன்னைக்கு அரசாங்கங்கள் செயல்படுது. அரசாங்கங்கள் ஒரு காலம் அவங்களுக்கு எதிராகனா அடிக்கணும், சித்திரவப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும் அப்படி சொல்லலை. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மனநிலையை மாற்ற முயற்சி பண்ணணும். இது போன்ற விஷயங்களை ஈடுபடணும். தவிர அந்த சின்ன நோயாக இருக்கிறத வந்து ஊதி பெருசாக்கி பெரிய நோயாக்கி விடுறதா இன்னைக்கு வந்து பல நபர்களுடைய இதாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு தவறான ஆசை இருக்குன்னா, இந்த ஆசை இருக்கக்கூடிய ஒரு 100 நபர்கள் ஒன்று சேர்றோம். அந்த 100 நபர்கள் அந்த ஆசையை மனசுல இருந்து வெளியே பேச ஆரம்பிக்கிறோம், அதை வந்து நியாயப்படுத்துகிறோம், அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறோம், அது இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கீகரிக்க போராடுகின்றோம். அதற்காக அரசாங்கமும் எங்களுக்கு சலுகைகளை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்படித்தான் ஒவ்வொரு மனநோயும் ஒரு கூட்டாக ஒரு சமூக அமைப்பாக மாறி இன்னைக்கு ஒரு சமூகத்தை துண்டாடி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் LGBT அமைப்பை தீவிரவாத அமைப்பாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறது அந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறது. என்னுடைய பார்வையிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் குர்ஆனையும் பைபிளையும் வாசிக்கிறாரு. அதில் எந்த இடத்துலையும் ஒரு ஆணுக்கு ஆண், ஒரு பெண்ணுக்கு பெண்ணுன்னு எழுதப்படலை. ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அடுத்த சந்ததியர்கள், அடுத்த சமுதாயமாக மாறும், அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாகும் என்ற அடிப்படையில் தான் வேதங்கள் சொல்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேதங்கள் அடிப்படையிலும் சரி, சயின்ஸ் அடிப்படையில், அறிவியல் அடிப்படையிலும் சரி, இது 2 அடிப்படையிலும் இது இந்த சமூகத்திற்கு இந்த இனத்திற்கு எதிரான ஒரு செயலாக காணப்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு வாதமாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு, நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.